ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த கியூபிக் அப்டேட் வந்து சொல்லுங்க ப்ரோ. வித்ட்ரா எப்படி பண்றது? எனக்கு வந்து பாயிண்ட் ஏறல. அப்படின்னு நெறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. உங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது ஏன் ப்ரோ எனக்கு வந்து காட்டல? இப்போ உங்களுக்கு உங்களுக்கு காட்டுது, எனக்கு வந்து காட்டல அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது எதனால அப்படின்னா, நான் பார்த்தீங்கன்னா, நான் ரெஜிஸ்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா, எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த கம்யூனிட்டிங்கிறத வந்து கிளிக் பண்ணோம்னா, நான் ரெஜிஸ்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா, 6ஆம் தேதி 4ஆம் மாசம் தாங்க ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து 1 மந்த் கழிச்சு தான் இந்த பாயிண்ட் வந்து எனக்கு ஆட் ஆனுச்சு. ஸோ நீங்கலாம் பார்த்தீங்கன்னா, அத எனக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இல்ல எனக்கு முன்னாடியே கூட ஓப்பன் பண்ணியிருக்கலாம். எனக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா எல்லாத்துக்குமே வந்திருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணேன் அப்படிங்கும்போது, எனக்கு பார்த்தீங்கன்னா இப்ப தான் ரீசென்ட்டா தான் வந்துச்சு. ஒரு 4 நாள் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு. இன்னும் எனக்கு வரல ப்ரோ. எனக்கு வரல ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதில எந்த ப்ராப்ளமும் இல்ல. 1 மந்த் கழிச்சு உங்களுக்கு எல்லாத்துக்குமே வரும். இப்போ ஒன் பை ஒன்னா தான் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ, எனக்கும் ப்ரோ ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. எப்படிலாம் சொல்றீங்க 0.01 இருக்கு. இதெல்லாம் ப்ராப்ளமா? ஏன் மந்த்லி பார்த்தீங்கன்னா $40 ஏர்ன் பண்ணலான்னு சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு நாளைக்கு $0.01 தான் வருது. அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ, அதுக்கான விளக்கம் நான் டீட்டெயிலா குடுக்குறேன். ஸோ, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆட் பார்த்துருப்போம். அதாவது நம்ம வந்து இன்னைக்கு பார்க்குற ஆட் இப்பயே நமக்கு வந்து ஆட் ஆகாது. ஸோ, இது பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி பார்த்த வீடியோ, அதாவது நான் ரெஜிஸ்டர் பண்ண அன்னைக்கு பார்த்த வீடியோவுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா 0.04 வரும், 3 வரும், 0.2 வரும், சில பேத்துக்கு 0.1 வரும். ஸோ, ஒவ்வொருத்தருக்கு பொறுத்து ஒவ்வொரு மாரி வரும். ஸோ, இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். ஸோ, வெயிட் பண்ணுங்க. ஸோ, 1 மந்த் வெயிட் பண்ணா தான் நமக்கும் எல்லா டீட்டெயிலும் தெரியும். ஸோ, சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா $50, $32 என் ஃப்ரெண்டுக்கு கூட $13 வந்திருக்கு. ஸோ, அது என்ன கால்குலேஷன்ல குடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. அத பத்தி வேணா ஒரு ஃபுல் வீடியோ நான் வந்து அடுத்த வீடியோ நான் போடுறேன். ஸோ, நம்ம எந்தெந்த ஆட் பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ, அதில பத்தி டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் குடுக்குறேன். அது மூலியமா பாருங்க. இல்ல சேனல்ல கிளிக் பண்ணி பார்த்தாலும் ஓகே தான். ஸோ, அதில வந்து ஆட் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அத பார்த்துக்கங்க. ஸோ, இது வந்து எப்படி ப்ரோ வித்ட்ரா பண்றது? அமௌண்ட் வந்து ஆட் ஆயிருச்சு ப்ரோ. இது எப்படி வந்து வித்ட்ரா பண்றது? அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ, இன்னும் யாருக்கும் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ஆப்ஷன் வந்து குடுக்கல. ஸோ, வித்ட்ரா ஆப்ஷன் இன்னும் குடுக்காததுனால நம்மளால வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ, அந்த வித்ட்ரா ஆப்ஷன் வந்து எப்படிங்கிறத காட்டிருவாங்க உங்களுக்கு. ஜஸ்ட் ஃபினான்ஸ்ன்னு இத கிளிக் பண்ணோம்னா, இங்க பார்த்தீங்கன்னா மனி ட்ரான்ஸ்ஃபர் அதாவது நம்ம வந்து டைரக்ட்டா வித்ட்ரா பண்ண முடியாது. அதாவது ஒரு ஃபினான்ஸ் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு, அந்த அக்கவுண்ட்லேருந்து அந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, அந்த ஆப்ல இருந்து தான் நம்ம அக்கவுண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நம்ம டைரக்ட்டா பேங்க் புக் குடுத்து அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ, நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ற ஆளா இருந்தா அப்படின்னா, உங்களுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, நான் பார்த்தீங்கன்னா, நான் ஃபினான்ஸ் அக்கவுண்ட் ஒண்ணு ஓப்பன் பண்ணிட்டு, அதிலிருந்து நான் இதில பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஸோ, அந்த மாரி தான். ஆனா சிம்பிள் தான். 2டே நிமிஷத்தில நம்ம பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிறலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல ப்ரோ எனக்கு வந்து ஃபினான்ஸ் அக்கவுண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்றதுன்னு தெரியல. அப்படின்னா மறக்காம ஃபினான்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, உங்களுக்கான கண்டிப்பா நான் பார்த்தீங்கன்னா போடுறேன். ஏன்னா வித்ட்ரா பண்றதுக்கு அது பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, நம்ம வித்ட்ராங்கிறத வந்து கிளிக் பண்ணோம்னா, இதில பார்த்தீங்கன்னா மினிமம் $2 பதிலா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ, நமக்கு வரதே பாயிண்ட்ல தான் வருது ப்ரோ. இதில வந்து $2 குடுத்தா நம்ம எங்க போறது அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். ஸோ, நம்ம வந்து இதில நம்ம பண்ண போறதில்ல. நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதாவது ட்ரான்ஸ்ஃபர்ல நம்ம பண்ணோம்னா 0 தான். ஸோ, நம்ம இதில எந்த ஃபீஸும் பிடிக்க மாட்டாங்க. இதுக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ஸோ, இதில அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு ரெசிப்ட் ஐடின்னு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அதாவது ஃபினான்ஸ் அக்கவுண்ட் ஒரு ஆப் ஃபினான்ஸ் ஆப் இருக்கும். ஸோ, அந்த ஆப்போட அக்கவுண்ட் பதிலா ஒரு அதாவது நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா யுபிஐ ஐடி மாரி இருக்கும். ஸோ, அத நம்ம காப்பி பண்ணிட்டு இதில வந்து என்டர் பண்ணோம் அப்படின்னா, என்டர் பண்ணிட்டு இங்க கீழ பார்த்தீங்கன்னா கெட் டூ கோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்தோம்னா, இத ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடிக்கு ஒரு கோடு ஒண்ணு போகும். ஸோ, அந்த கோடு எடுத்து போட்டுட்டு கன்ஃபர்ம்னு குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு இதில இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம வந்து ஃபினான்ஸ் அக்கவுண்ட்டுக்கு போயிரும். ஸோ, அந்த அக்கவுண்ட்ல இருந்து நம்ம டைரக்ட்டா நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னா ஆல்ரெடி பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுருவோம். ஸோ, அந்த பேங்க் அக்கவுண்ட்ட நம்ம ஆட் பண்ணதுனால நம்ம டைரக்ட்டா நம்ம பேங்க்லேருந்து நம்ம அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ, சிம்பிள் தான். இதுவே எந்த கஷ்டப்பட தேவையில்ல. சிம்பிளா ஈஸியா நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ, எந்த வொரியும் பண்ணிக்காதீங்க. நீங்க ஆட் பார்க்குறத மட்டும் கண்டிப்பா மறக்காம பாருங்க. ஏன்னா ஒரு நாள் பார்த்து ஒரு காலையில பார்த்துருப்பீங்க, மதியம் பார்த்துருப்பீங்க. ஸோ, நைட்டு பார்க்காம விட்டுருப்பீங்க. அப்படின்னா நமக்கு பதிலா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏறாது. ஸோ, நம்ம 3 நேரமும் கட்டாயம் பார்க்கணும். ஸோ, எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்றோம். ஸோ, மறக்காம அந்த ஆட மட்டும் பார்த்துருங்க. இல்ல ப்ரோ எனக்கு வந்து நான் வந்து புது கஸ்டமர். எனக்கு எது எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்னு தெரியல. நான் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ, அந்த லிங்க் மூலியமா கிளிக் பண்ணி நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஸோ, ரெஜிஸ்டர் பண்ற வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுக்காக நெறைய பேர் பே பண்ணிட்டு இருக்காங்க. நான்லாம் எந்த பேவும் பண்றதில்ல. நான் ஃப்ரீ லிங்க் தான். ஸோ, அந்த லிங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ, இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் வேற டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, உங்களுக்கு மோஸ்ட்லி நான் வந்து எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிருவேன்.
ஸோ இது வரைக்கும் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி யாரும் இல்லை. ஸோ பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபினான்ஸ் அக்கௌண்ட் வேணும்னா மறக்காமல் ஃபினான்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பார்த்துட்டு தான் நான் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு வந்து ஸ்டெப் டு ஸ்டெப்பாக சொல்ல முடியும். ஓகே கேஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான என்டர்டைன்மெண்ட் வீடியோ நம்ம சேனல் நிறைய அப்லோட் பண்ணியிருப்போம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.